ஸோ இளைஞர்கள் 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாவேகா 63%, தேசிய ஜனநாயக கூட்டணி 14, திமுக கூட்டணி 12, நாதாகா 10, மற்றவர்கள் 1. அதே மாதிரி இளைஞர்கள் பட்டியலையும் உங்களை சேர்த்துக்கலாம். அதே நேரம் இளைஞர்கள்லேருந்து ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு நோக்கி போகக்கூடியவங்க 26லேருந்து 40 அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் தாவேகா முந்துது 44.5%, தேசிய ஜனநாயக கூட்டணி 24.5%, திமுக 16.4, நாதாகா 8.4, மற்றவர்கள் 6.2. 41லேருந்து 55 அந்த வயதில் இருக்கக்கூடியவங்க, அதாவது கான்சென்ட்ரேட்டட் ஓட்டர்ஸ், இவங்க கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறதுலேயே பெருவாரியான மக்கள் இவங்க தான். அதுவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக தெளிவாக ஓட்டு போடக்கூடியவங்க. 41லேருந்து 55 இதில் பார்க்கும்போது தாவேகா குறையுது அப்படியே. அதாவது யங்ஸ்டர்ஸில் தாவேகா டாமினேட் பண்ணுது. ஆனால் வயது கூட கூட தாவேகாவினுடைய டாமினேஷன் குறையுது. இந்த கேட்டகரியில் நான் கட்டாயமாக ஓட்டு போடக்கூடியவங்க, ஃபோக்கஸ்டாக ஓட்டு போடக்கூடியவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி 43.4, திமுக 28.3, நாதாகா 6.1, மற்றவர்கள் 2%. சீனியர் சிட்டிசன் 56லேருந்து மேலே, அதற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள். அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி 42.9, திமுக 38.2, தாவேகா 11.8, நாதாகா 5.3, மற்றவர்கள் 1.8. பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் தாவேகாவுக்கு தான் அதிகமான பேர் வாக்களிக்கிறாங்க. 43.8, தேசிய ஜனநாயக கூட்டணி 23.3, திமுக கூட்டணி 25.7, நாதாகா 3.8, மற்றவர்கள் 3.3. இதில் தாவேகா முதலிடம், திமுக 2வது இடம், தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது இடம். ஸோ வயது வாரியாகவும் பாலினத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாவேகா இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் டாமினேட் பண்ணுறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி கொஞ்சம் முதியவர்கள், கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஓட்டு போடக்கூடிய இடத்துல டாமினேட் பண்ணுறாங்க. திமுக எந்த இடத்துலையுமே டாமினேட் பண்ணலை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது தொடர்ந்து.